ஆமென். எத்தனை கேள்விகள் இருந்தாலும் நம்மை சுற்றி அவருக்கு நம்மை பற்றி கேள்வி கிடையாது. காரணம், நம்முடைய எதிர்காலம் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு அவன் தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்திரங்களில் இருந்தான். ஆமென். அவன் வனாந்திரத்துக்குள்ளே என்றாகும் போது அவன் யோவானாக என்றாகிறான். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு யோவான் ஸ்நானன் என்று பெயர் வைக்கவில்லை. ஆனால் தேவன் அவனை யோவான் ஸ்நானனாக மாற்றுகிறார், ஜான் த பேப்டிஸ்ட். இந்த வனாந்திரத்திலே குடியிருந்த யோவான் அவன் வெளியே வரும்போது யாராக வெளிவருகிறான் தெரியுமா? யோவான் ஸ்நானனாக. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி, உங்கள் எதிர்காலம் மறைந்திருக்கிறது. எதிர்காலம் மறைந்திருக்கிறது வரைக்கும் நீங்க சாதாரணமா தான் இருப்பீங்க. உங்க லைஃப் எல்லாமே சாதாரணமா தான் இருக்கும். வேலை வரும்போது உங்க ஃபியூச்சர் வெளிப்படும் பாருங்க. அப்பொழுதுதான் ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கல்லா ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மோசே வனாந்திரத்திலே 40 வருஷம் கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வரும்போது அவனை மேய்ப்பனாக மட்டுமல்ல, அவனை தலைவனாக கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் எதிர்காலம் மறைந்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலை வனாந்திரமா இருந்தாலும் இதுல நீங்க எதை பார்க்கணும் தெரியுமா? ஆண்டவரே, என் எதிர்காலத்தினை மறைத்து வைத்திருக்கிறீர். தேவரீர் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. ஒருத்தருக்கு அது தெரியாது, ஏன் நமக்கு கூட அது தெரியாது. ஆமென். கர்த்தர் ஆனா வாக்கு தந்துட்டே இருப்பார். நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பத்தி பேசியிருப்பார். நிறைய வார்த்தைகளை கேட்க பண்ணி கொண்டே இருப்பார். நம்ம இருக்கிற சூழ்நிலை அதை ஏற்க மறுக்கும். ஆனா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, ஆமென், என் வாழ்க்கை இன்னைக்கு சாதாரணமா 4 பேருக்கு தெரியலாம், ஆனால் எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அது இப்பொழுது மறைந்திருக்கிறது. வேலை வரும், வெளிப்படும், கர்த்தருடைய நாமம் அதிலே மகிமைப்படும். அதுதான் ஏசாயா 60:1 சொல்லப்பட்டிருக்கிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.